எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் உங்கள் பிரியா. மலை ஈவினிங் எங்களுக்கு எங்கள் ஊரில் கிளைமேட் கொஞ்சம் மூடமாக மழை வர்ற மாதிரி இருக்குது. அதனால் ஈவினிங் வந்துட்டு வெங்காய வடை போட்டுட்டு டீ வரைச்சி டீ குடிக்கலான்னு இருக்கோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மல்லி காப்பிக்கு வந்துட்டு மல்லி சுக்கு மல்லி காப்பி. நாங்கள் சுக்கு போடல, சுக்குக்கு பதிலாக இஞ்சி போட்டிருக்கோம். இஞ்சி காஞ்சா சுக்கு. நாங்கள் இஞ்சி புதினா வெல்லம் இதெல்லாம் எடுத்துருக்கோம். இப்போ வந்து கிண்ணத்தில் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி காயுது, நல்லா காயட்டும். காஞ்ச உடனே இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டுட்டு டீ ரெடி ஆயிரும். போண்டாவுக்கு வந்துட்டு நான் ரெடி பண்ணல, எங்கள் வீட்டுக்காரர் தான் ரெடி பண்ணியிருக்காரு. என்ன பண்ணீங்க? என்னென்ன போட்டிருக்கீங்க? பெரிய வெங்காயம், கடல மாவு, கொத்தமல்லி, இஞ்சி, கருவேப்பிலை, வேற அவ்வளோதானா? ஜீரகம், அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா? இப்போ இந்த சைடு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் காயுது. இன்னைக்கு அவங்க தான் செய்கிறாங்க. போடுங்க, எண்ணெய் காஞ்சிச்சாட்டுக்கு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி யார் உங்கள் ஹஸ்பண்ட்லாம் செஞ்சு தருவாங்களா? எங்கள் வீட்டில் எப்போயோ ஒரு டைம் அதிசயமாக நடக்கும். அது நமக்கு உடம்பு சரியில்லைனா தான் நடக்கும். எல்லாரும் கேட்பாங்க, உடம்பு பசங்களுக்கு கொடுக்கலாம்ல. ஸ்கூல் லீவ் விட்டாங்க பசங்களுக்கெல்லாம். உங்களுக்கு பசங்களுக்கெலாம் லீவ் விட்டாங்களா? பொங்கல் வேற வருது. பொங்கலுக்கெல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும். வேலை ஏகப்பட்ட வேலை இருக்குது. தண்ணி காஞ்சிச்சு, உடம்பு வேற அந்த டைமில் முடியாமல் போகுது. நல்லா மல்லி போட்டுக்கலாம். தண்ணி காஞ்சிருச்சு. புதினா இறக்க பரப்பு போடும். சுக்கு இஞ்சி வெல்லம் நல்லா கொதிக்கணும். இது போட்டாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். லைட்டாக டீ தூள் போடுங்க, கொஞ்சோனா டீ தூள் போடுங்க, நல்லாயிருக்கும். போண்டா வேகுது. நீங்களும் இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். யாராச்சும் செஞ்சு கொடுத்தா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கம்மியாக போடுங்க, இவ்வளோ சும்மா கொஞ்சோன்னு, இன்னும் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். ஓகே. இதை நல்லா கொதிக்கட்டும். அடுப்பு ஃபுல்லு நல்லா கொதிக்குது டீ. இதுக்கு பேர் மினி போண்டா. மினி போண்டாவா? ஆமாம். பெருசாக போட்டா போண்டா, சின்னதாக போட்டால் மினி போண்டாவா? மினி போண்டா. நாங்கள் கம்பெனி கட்டிட்டு எடுத்து போகிறப்ப இந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிடுவோம். நீ மட்டும் இல்லை, எல்லாருமே பேக்கரியில் விற்கிறதெல்லாம் எல்லாருமே வாங்கி சாப்பிடுவாங்க. நாங்கள் அதிகமாக இதுதான் விரும்பி சாப்பிடுவோம். டீ டயத்தில் டீ நல்லா கொதிக்குது, வாசனை கம்ம கம்மன்னு வருது. சளி பிடிச்சிட்டவங்க, சரியில்லாதவங்க, த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க, கோல்டு இருக்கவங்க, காஃப் இருக்கவங்க, இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி போட்டு குடித்தோம்னா நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா வெல்லம் போடணும். வெல்லம் போட்டால் அது தனி டேஸ்ட்டு. நாங்கள் வெல்லம் தான் போட்டிருக்கோம். போண்டா ரெடி. ஓகே, எடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா சுட சுட டீ, சுக்குமல்லி டீ, வெங்காய வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த கிளைமேட்டுக்கு நல்லாயிருக்கும். நாங்களும் சாப்பிட்டுட்டு சொல்கிறோம். வீடியோ நிறைய பேர் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாளைக்கான வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். பாய்.
மீண்டும் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். பாய்.